தெரியல. அவர் வந்து அவர் ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவார். அது வந்து யாருக்கும் ஒத்தே வராது. எவ்வளோ கேட்பார். டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் சார் நிறைய அட்டண்டன்ஸ் வேணும்னா எல்லாம் அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் யாரும் வரல. சுந்தரராஜுக்குலாம் சார் லேட்டாக வந்து வரலாம். ராஜேந்திரனும் அப்படிதான். முன்னாடியே உங்களை வந்து அலாட் பண்ணிட்டாங்க, ஆனால் நீங்கள் வரல. கரெக்டாக நான் சொல்கிறது. ஆனால் அலாட் பண்ணிட்டாங்க, ஆனால் இவர் வந்து கேட்டு வாங்கவே இல்லை. அங்கங்கே அந்தந்த ஆஃபீஸில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து குமரன் மட்டும்தான் வந்து இதுலேருந்து உடனே வந்துட்டார். எந்த வேலை சொன்னாலும் செய்வார். அவர் வந்து he joined as mechanic. ஜாயின் பண்ணும்போதே அவர் மெக்கானிக். பிகாஸ் he had the qualification. அவர் வந்து அந்த என்ன சொல்லணும், நீங்கள் ஐடிஐ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிசிப்ளினே படிச்சிருந்தாரு. அதனால அவர் வந்து ஜாயின் பண்ணும்போதே அவர் வந்து மெக்கானிக். அப்போ நிறைய இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய வரும். வரதெல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுலாம் கூட கஷ்டம். உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் காலேஜில் வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆள் பார்க்குறதோ இல்லை பண்ணுறது இட் டேக்ஸ் டைம். செய்யலாம், செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். இப்போ வந்து குமரன் வந்து எந்த வேலை சொன்னாலும் செய்வார். அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரைப் தட். ஒவ்வொரு ஒர்க்குன்னு சொல்கிறது அது அட்டெண்டர் டு மெக்கானிக் ஆல் ஒர்க்ஸ் யூஸ் டு கேரி அவுட். அது என்னால் மறக்கவே முடியாது. அவரெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த டெவலப் இந்த மாதிரி லேப் நான் டெவலப் பண்ணியே இருக்க முடியாது. அதனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதுக்கப்புறம் அந்த நான் டீச்சிங்லாம் தெரியாது. அதுதான் உண்மை. அதனால் அவருடைய ஒர்க் வந்து என்னைக்கும் வந்து பேசுவோம். சும்மா நான் செஞ்சேன்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு ஒர்க்கு. அதே மாதிரி ஜெயஜன் சார், அதுக்காக நான் மற்றவங்க செய்யலைன்னு சொல்லுவேன். இந்த என்ன சொல்றேன், இந்த டெடிக்கேஷன் வந்து ஜெயஜன் மாதிரியும் குமரன் மாதிரியும் பாருங்க. நமக்கு அவர் சிலருக்கு அவர் பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலாம், வேற ஒர்க்குன்னு வரும்போது இது அமேசிங். அது வந்து I want to mention that I want to record on this occasion. இந்த டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்ல குமரனுடைய கான்ட்ரிபியூஷன் மறக்க முடியாது. இந்த மாதிரி ரமேஷ் பாபு பேசும்போது, முருகப்பிரகாஷ் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த அபக்ஸ் இல்லை ஸ்கிராப்ல தூக்கி போட்டிருந்தாங்க, அது எடுத்து வந்தோம் அப்படின்னா தட் இஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கனடா. லேபோல்ட்ன்ற கம்பெனி வந்து கனடாயின் கம்பெனி. கனடாவிலேருந்து இம்போர்ட் பண்ண இந்த மிஷின்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 86 வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் கண்ட்ரோல் சப்ஜெக்ட் இருந்தது ஈஸியில், அதை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒன் ஸ்டேஜ் அது வந்து ஒர்க் பண்ணல, எல்லாம் வந்து ஸ்கிராப்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. நான் அதை போய் பார்த்தபோது இதை வந்து நம்ம வந்து இதை இது பண்ணிடலாம், திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட முடியும், கொஞ்சம் செலவு பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வாங்க முடியாது. ஒன்று வந்து காஸ்ட் பார்த்தா எங்கேயோ வரும். அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். அதுக்கு வந்து அங்கேயே நிறைய பேர் அதுக்கு தடையாக இருந்தாங்க. அது வந்து இல்லைங்க ஸ்கிராப்பில் போட்டாச்சு முடியாது, அது நாங்கள் பயங்கரமாக போராடணும். பிரின்சிபல்கிட்ட போய் நான் அதை பண்ணி காட்டுறேன் சார், அதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் வீட்டு ஸ்கிராப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிராப்பில் போட்டதை திரும்பி எடுக்கிறதுக்குள்ள பாடுபட்டு ஸ்கிராப்பில் எடுப்போம். எடுத்து பட் ஒரு 6 months ஒர்க் பண்ணி எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுதான் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், அதே நேரத்தில் வாங்கினது தான் அப்பக்ஸனுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம். பட் அதெல்லாம் இன்னைக்கு வந்து அது ஸ்கிராப் ஆயிடுச்சு. அதே டயத்தில் இது வாங்கின போது இதுக்கு என்ன ஒரு 6 months முன்னாடி தான் வாங்கியிருப்போம். அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த லேப் ஒர்க் மிஷின்ஸ் தான் எல்லாமே இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஸ்கிராப்னு எப்போ 2001 கரெக்டாக ஞாபகம் இல்லை. இங்கே வந்தது எந்த இயர்? 2004 எடுத்துட்டு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டில் வி ஆர் யூசிங் தோஸ் எக்யூப்மெண்ட்ஸ். அதனால அது உண்மையிலே அவர் ஜெயவிஜன் சாரே வந்து இன்னைக்கு அவர் இல்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு சொன்னோம் அப்படின்னா காலையில் வந்த உடனே அந்த ஒரு நல்ல ப்ராக்டிஸ். நீங்கள் குமரன் கூட இனிமேல் அதை ஃபாலோ பண்ணணும்.
காலையில் வந்த உடனே வந்து பார்ப்பார். நான் அது வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். காலையில் வந்த உடனே வந்து பார்ப்பார். சார் இன்னைக்கு என்ன சார் ஒர்க்குன்னு கேட்பார். நான் விளையாட்டு சொல்லல, இண்டஸ்ட்ரியில தான் இது நடக்கும். அது ஆர்கானிக் இருந்ததுனாலே என்னன்னு எனக்கு தெரியல. வந்தவொடனே இன்னைக்கு என்ன சார் ஒர்க்குன்னு வந்து கேட்பாரு. என்னென்ன நோட் பண்ணிக்குவேன். நோட் பண்ணிட்டு சாயந்தரம் போகும்போது ரிப்போர்ட் பண்ணிட்டு போவார். அது வந்து வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வந்து எல்லாம் நான் குமரனை சொன்னேன் அப்படின்னா அந்த நீங்க எல்லாரும் அதுக்கடுத்து யாரும் வந்தது? எந்த இயர் வந்தீங்க? உங்களுக்கு அப்புறம் யார் வந்தது? 2002. நீங்க வந்து எந்த இயர்? குமரன் சார் 2000. 2 இயர்ஸ் வந்து யாரும் இல்லை. அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தவங்களாம் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே டெடிகேட்டடாக தான் ஒர்க் பண்ணேன். அது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அது வந்து நாராயணனா இருக்கட்டும், பாஸ்கரா இருக்கட்டும், சுந்தரராஜ் கேட்கவே வேண்டாம், ராஜேந்திரனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், எல்லாருமே முருகன், பாஸ்கர் எல்லாரும் டெடிகேட்டாக ஒர்க் பண்ணாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த காலையில் வந்தவுடனே என்ன ஒர்க்குன்னு கேட்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம மறந்துட்டா கூட அவர் வந்து என்ன சார் இன்னைக்கு ஒர்க் அப்படின்னு கேட்பார். அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் ரெனோவேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு வந்து மீகர் அமௌண்ட் தான் செலவு பண்ணோம். அதுக்காக மீகர் அமௌண்ட்னா அப்போ வந்து அந்த கண்ட்ரோலரோட சைஸ் பார்த்தீங்கன்னா பிஐடி கண்ட்ரோலரோட சைஸ் அவன் 86ல் கொடுத்த போது பிஐடி கண்ட்ரோலரோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 2 அடி நீளம், 1/2 அடி உயரம், 1/4 அடி அகலம். அந்த சைஸுக்கு இருக்கும் பிஐடி கண்ட்ரோலரோட சைஸ். எலக்ட்ரானிக்ஸ் அந்த எலக்ட்ரானிக்ஸோட சைஸ் இன்னைக்கு வந்து மொபைல் சைஸுக்கு வந்துருச்சு பிஐடி கண்ட்ரோலர். பிகாஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு, இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு. பட் அப்பயும் அவன் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன் அந்த சைஸ் இருந்ததுன்னு எனக்கு புரியல. அதுக்குள்ள எடுத்து பார்த்தா இன்னும் அது இருக்குது. அதை வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போதும் அந்த பிஐடி கண்ட்ரோலர் எடுத்து காட்டுவேன். 1986ல் பிஐடியோட சைஸ். இன்னைக்கு வந்து அதோட சைஸ் வந்து 100th தான் சைஸ். ஆக்சுவலி 100th சைஸ். அந்த அளவுக்கு சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. பட் இந்த லேப் வந்து இட் இஸ் எக்ஸலண்ட் லேப் நேஷனல் லெவல். அதோட சந்தேகம் இல்லை. அதை வந்து வி வாண்ட் டு மெயின்டைன். ஏன்னா இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ப்ரொஃபஸர் எம்சி வைத்திலிங்கம் நம்ம பேசுனது நம்ம பேசிட்டே இருக்கீங்க. என்ன சொன்னேன்? ப்ரொஃபஸர் எம்சி வைத்திலிங்கம் சார் தான் நான் வந்து படித்தேன். ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் எனக்கு என்னன்னு தெரியாது. எம்இ நான் ஜாயின் பண்ணும்போது ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் போய் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முந்தைய எனக்கு ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. ஸ்டெஃபனோ போல்ஸ் புக், கெமிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஒரு புக்கு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. பட் எனக்கு என்னடா இப்போ கெமிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் போட்டு இதை போய் அவங்க கிஃப்டாக இருக்கிறாங்க. நான் வாங்கி வச்சுட்டேன். பட் நான் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்டியூட்டேஷன் ஜாயின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அட் ஏஜ் ஆஃப் 35ல் போய் படித்தேன். எம்இ படிக்கும்போது எம்சி வைத்திலிங்கம் சார்கிட்ட வந்து ஹார்ட் ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுக்கு பஞ்சமே இருக்காது எனக்கு. அதே சமயத்தில் டெடிகேஷனும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சதுனால எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சப்ஜெக்ட் படிக்கிறது. எந்த சப்ஜெக்ட் படிக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஆஃப் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அப்போ போன போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து லெக்சராக இருந்தாங்க. அப்ரஹாம் லிங்கன் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு, டிஎஸ்கே சார் வந்து என்னோட கிளாஸ்மேட். இவங்க 2 பேரும் என்னோட பியூசி கிளாஸ்மேட்ஸ். அவங்களாம் அங்கே ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. இன்னும் 2 லோக்கல் எனக்கு சிதம்பரம்ன்றதுனால எனக்கு இன்னும் சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தெரியும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதே மாதிரி ட்ரிபிளியில் கூட படித்தவங்கலாம் வந்து ஸ்டாஃபாக இருக்காங்க. போன போது அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்டர்னல் மார்க்ஸ் போடும்போது ஐ காட் 24 out of 25. யாராலையும் நம்பவே முடியல. எல்லாம் வந்து என்ன பார்க்குறாங்க. என்ன சார் பண்ணீங்க? அவர் என்ன உங்களுக்கு போய் 24 போடு. அவர் வந்து 3 நாள் தான் போடுவார். அவுட் ஆஃப் 25 3 நாள் தான் போடுவார். அவருடைய அதிகபட்சமே வந்து 8, 9 தான் இருக்கும் எம்சிஏ. எப்படி 24 வாங்க இருக்கலாம்? நான் ஒன்றும் பண்ணலங்க. அசைன்மெண்ட் கொடுப்பாரு. ஆனால் அசைன்மெண்ட் எங்கே இருந்தால் எழுப்பாருன்னே தெரியாது. ஒரு சம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். 10, 15 நான் வச்சிருக்கிறேன் அந்த அசைன்மெண்ட்லாம். எம்சி என்ன சொன்னார்? என்கிட்ட கொடுத்துருங்க, அதை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணது அப்படின்றார். அந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணதுனால என்னன்னு தெரியல, இது மாதிரி வாங்கினா எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து ஐ காட் டாப் இன் த கிளாஸ். நாங்கள் வந்து 12 பேர் தான் மொத்தம் கிளாஸில். நானும் இன்னொரு அருண் சங்கர் வந்து பிஎஸ்ஜியில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன் இருக்குது, யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ட்டு. ஐ டாப்ட் இந்த கிளாஸு. அப்போ வந்து என்ன பண்ணார், ஹி டுக் மீ ஆஸ் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்.
வந்து நான் ஃபேமிலியில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு படிக்கிறேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஃபேமிலி. நான் வந்து ஒரு நாள் காலேஜில் பாலிடெக்னிக்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஏவிசி பாலிடெக்னிக்கில். ஒரு நாள் வந்து இது மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க கோர்ஸ், எம்இ படிக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ரவிக்குமார் பிரகாஷோட தம்பி, பிரகாஷ்னு அண்ணாமலையில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரொஃபஸர், இப்போ வந்து ரிஜிஸ்டார் இந்த அண்ணா. அவரோட தம்பி வந்து எங்களோட ஒர்க் பண்ணுது. அப்ளிகேஷன் வாங்கிக்கலாங்க அப்படின்னு. ஒரு வாரம் பார்த்தா வாங்கிட்டே வரல. என்ன சார் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, இங்கே லீவ் கேட்கணும், உங்கள் ஃபேமிலியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், அது இதுன்னு. நான் உடனே ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து 100 ரூபா தான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரேன். அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா பணத்தை கொடுத்துட்டோம், அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் நான் இது மாதிரி எனக்கு லீவ் வேணும் சார் அப்படின்னா. லீவ்லாம் தர முடியாதுங்க அப்படின்னா. சரிங்க சார், லீவு தர முடியாதுங்கன்னா நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு. ரிசைன் வேணால் பண்ணிக்கிறோம்னா லீவ்லாம் தர முடியாது. உடனே ரெசிக்னேஷன் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் போய் சொல்கிறேன், ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை அப்படின்னு. என்னங்க நீங்கள் பாருங்க, அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு வழி இருக்காது, நீங்கள் என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப சேலரி ரொம்ப கம்மி. வந்து அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணாலே 3000 4000 தான் சம்பளம் ஒரு லெக்சரர். அதெல்லாம் ஊர்த்து போய் வரதுக்கு முந்தி நான் சொல்கிறேன், 90s. நான் மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். இவங்க வந்து அழகாங்க, ஒவ்வொன்றும் அழகாங்க. என்ன இது மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க, எப்படிங்க நாளைக்கு சாப்பிட்றது, குழந்தை ரம்யா இருக்குடா, ரம்யா இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், எப்படியே பார்த்துக்கலாம்ப்பா, சம்பாதிக்கிறதுலாம் ஒரு மேட்டர் கிடையாது, பார்த்துக்கலாம். படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து அவங்க பிஎட் படிச்சிருந்தேன். உடனே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அந்த அது வந்து நான் வேலைக்கு போகக்கூடாது, நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைச்சாதான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ரிசைன் பண்ண உடனே அவங்க வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். உடனே 800 ரூபா சம்பளம், 400 ரூபா வீட்டு வாடகை. இந்த 400 ரூபாய் நீங்கள் சார் 2 பேரும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நான் வந்து பிசி வாங்கிட்டேன் வீட்டில், 25,000 ருபீஸ். அப்போ எங்கள் சித்தப்பா வந்து எல்ஐசி பாலிசி போட அது போட இது போட மாதம் 800 ரூபா கட்டுற மாதிரி, ஏதோ 500 ரூபாய் கட்டுற மாதிரி வச்சுருந்தாரு. அப்போல்லாம் சம்பளம் இல்லாமல் 4000 5000 தான் இருக்கும் சாப்பிட்றதுனால. அது வேற கட்டணும், என்ன பண்ணதுன்னு புரியல. எதுவுமே கையில் காசெல்லாம் கிடையாது. உடனே நான் பாட்டுக்கு அதெல்லாம் வந்து ஒரு போல்ட் டிசிஷன் தான் சொல்லணும். உடனே நான் வந்து என்ன பண்ணுறேன், அவங்க இந்த வேலைக்கு போக சொல்லிட்டு இந்த மீதி 400 ரூபாய் நீ பார்த்துக்கணும் அவ்வளோதான். அப்படி நான் வந்து சிதம்பரத்தில் வீடு இருக்கு, பேரண்ட்ஸ் இருக்கிறனால அங்கே போய் தங்கி சாப்பிட்டுமா படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே போய் படிக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் இங்கே தான் பண்ணுவேன், முடிச்சுட்டு தான் நான் போகணும். அதாவது ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடணும்னா கூட யோசிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் படித்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா கூட போகிறதுக்கு யோசிப்பேன். ஏன்னா நம்ம போய் அவனுக்கு கூட இதையும் அதையும் சாப்பிட்டு நாளைக்கு இன்னொரு நாள் வாங்கி தரணும் அப்படின்றது தான். அதாவது மாமனார் போட்ட ஜுவல்லாம் இருந்தது, அது வேற, அதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணணுன்றதுலாம் அவசியம் இல்லை. அதாவது கையில் நான் சம்பாதிச்ச காசு இல்லை, அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி படிக்கும்போது கூட நீ ப்ராஜெக்ட் அவர் எடுத்துட்டாருல, அவ்வளோதான், நீ 1 வருஷம் ஆனால் முடிக்க முடியாது அப்படின்னா. அவர் அவ்வளோ டஃப் மேன். எம்சி வைத்தியலிங்கத்தை யாருக்கு தெரியும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, பயங்கர டஃப் மேன். அவர்கிட்ட வந்து முடிக்கிறது அப்படின்றது வந்து எம் கோபால் இருக்கார் பாருங்க, அவர் வந்து இவருடைய, நீங்கள் எம் கோபாலுடைய அவருடைய புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய தீசிஸ் வந்து அதில் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். எம் கோபால் ரெஃபர் பண்ணியிருப்பார் இவரோட ஒர்க்கு. இவர் பிஹெச்டி பண்ணார். அவரோட கைடு இவருக்கு மேலே பயங்கராரு. ஏதாவது போனாலும் இப்படி வீசிடுவார் பிஹெச்டி ஒர்க் பண்ணும்போது. அது மாதிரி அவர் அனுபவிச்சிருந்தார். அவர்கிட்ட வந்து எம்சி கிட்ட வந்து நான் பிஹெச்டி ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து ஹெச்ஓடி ரூமில் போய் காட்டுறேன். நான் ரிசல்ட் ஒரு சிமுலேஷன் தான், கம்ப்யூட்டரில் பண்ணிவிட்டு போய் காட்டுறேன். நான் சியில் தான் பண்ணேன், எனக்கு சிஏ வெரி தரவு. அதில் போய் ஃபர்ஸ்ட் டே காட்டினோடனே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவார். உடனே நான் வந்துடுவேன். 2 நாள் போனேன், 3ஆம் நாள்ல நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு, நீங்கள் லேப்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அங்கே அண்ணாமலையில் எப்படின்னா எல்லா லேபையும் கூட்டி அந்த கீழே ஒரு பையில் போட்டு ஹெச்ஓடி எடுத்துருவாங்க. ஹெச்ஓடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவார். காலையில் அவர் எடுத்துகிட்டு வருவோம். லீவ் போடுறாருன்னா அந்த பையன் யாருக்கு இன்சார்ஜ் கொடுக்கணும் அவங்கள்ட்ட அந்த பையை கொடுக்கணும். இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய என்டையர் யூனிவர்சிட்டி ப்ராக்டிஸ். வீட்டுக்கு போயிடும், ஹெச்ஓடி வீட்டில் தான் சாவி கொத்து. அவர் போயிட்டாரு.
என்னடா மணி 7 ஆச்சு அவரும் வரல, நம்ம லேப்லேயே இருக்கு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி கூட நேரம் உட்காந்துருக்காரு. ரொம்ப அப்படின்னு எல்லாத்தையும் லேப்லாம் கூட்டிகிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் நான் வந்து அப்புறம் ரிசல்ட்லாம் காட்டலாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணாரு. 8:30 கூட ஆகும். அப்போ தான் வீட்டுக்கு போவோம். அதுலேருந்து டெய்லி அப்படியே நம்ம பார்க்குவார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாம் எம்சி லிங்கன் டிஎஸ்கேலாம் ஃப்ரெண்டு தானே. அவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து சீனியர் லெக்சராக இதில் இருந்தாங்க. அவங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நாங்களாம் அவரை பார்க்க போனோம், அவர் ஒன்றை பார்க்க வராது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவ்வளோ டஃப் மேன். இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட முடிச்சுட்டு எல்லாம் பைன் பண்ணி சப்ளை பண்ண கொடுத்துட்டேன். தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணோன்னா அவங்களாம் விளையாட்டாக கூட சொல்லுவாங்க, தீசிஸ் கூட பிடிக்க சொல்கிறாருங்க. எனக்கும் அது நடந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டேன், இது வேணாங்க, இதில் வந்து இந்த மாற்றணுங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். நமக்கே கஷ்டம், பணம் கஷ்டம், இதில் எல்லாம் தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து திரும்ப இதை வந்து ஃபர்தராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா. நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் ஃபுல்லாக சீல தான் பண்ணேன். என்னுடைய ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்க்ளூடிங் லேபரேட்டரி இன்டர்ஃபேஸும் சீல தான் பண்ணேன். அப்போ வந்து உள்ளே தெரியும் 97, 98 வந்து அப்போ தான் மைக்ரோ கண்ட்ரோல் வந்து புதுசு. அப்போ எவ்வளோ கஷ்டம் இன்டர்ஃபேஸ் பண்ணது தெரியும். அதை நான் சீல எழுதி தான் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஹேண்டி ஆஃப் சி, அதான் ஈஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் சி இன்னைக்கும் உண்டு. அது எனக்கு பிகாஸ் ஆஃப் ரத்னவேல், இந்த மரத்தை நெட்டை கூட பேர் வைக்கணும்னு நினைச்சார். அவர் வந்து ஜீனியஸ் இந்த வேர்ல்டு. அவர் எனக்கு சி எடுத்தார் கிளாஸ், அப்படி எடுப்பார். அது வந்து அதனால் இந்த ப்ரோக்ராமிங் எபிலிட்டி இருந்தது. ஆனால் அவர் தான் இங்கே வந்து எனக்கு இன்டர்வியூக்கு வருவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னார்னா, இவனை எப்படியாவது அண்ணாமலையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து சாயம் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணக்கூடாது சார். நானே வந்து பஞ்சத்தில் இருந்தேன். சாயனாமில் வந்து அப்போவே வந்து கிட்டத்தட்ட 10,000 rupees சேலரி. நான் இங்கே ஏதோ 3,000-4,000 வாங்கிட்டேன் பாலிடெக்னிக்கில். எம்பி முடித்தோடனே 10,000 சேலரி, நல்ல சேலரி. சாயனாமில் கிடச்சிருச்சு. சார் நான் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை வெயிட் பண்ணு, நான் அண்ணாமலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. 2 மாதம் வெயிட் பண்ணேன், ஒன்றும் வாங்கி தர மாதிரி தெரியல. இல்லை சார், இதுக்கு மேலாம் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ண விட மாட்டாங்க, போய் ஜாயின் பண்ணிடுறேன். சாயராமன் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோன்னே ஒரு நாள் டெலாரம் கொடுத்து என்ன வர சொன்னார் அண்ணாமலை. வந்தோடனே நீ போய் டிவி வைத்தியநாதன் பிசிஆர் இருந்தார். அப்போ வந்து டீன் அண்ணாமலை டீன் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு வந்தோடனே நீ அவரை போய் பாரு அப்படின்னாரு. உடனே நேராக அவருக்கு டிவிவின்னு சொல்லுவோம், நாங்கள் டிவி வைத்தியநாதன். அவரை போய் பார்த்த உடனே நீ நேராக ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் இருந்தோ உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்